நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேர்ல்டு எர்த் டே, அதாவது தமிழில் இதை உலக பூமி தினம் என்று சொல்லலாம். நமக்கு இருப்பது ஒரே ஒரு பூமி. இந்த பூமியில் நாம் வாழ்வது ஒரே ஒரு முறை. நமக்கு முன்னால் இந்த பூமியில் கோடானு கோடி மக்களும் உயிரினங்களும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். நமக்கு பின்னாலும் வாழ்ந்து மறைவார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த பூமியை பாதுகாப்பது என்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்காக, எதிர்காலத்தில் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் நம்ம எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பூமியை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு, இந்த பூமியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பை நினைவூட்டுவதற்கு இந்த உலக பூமி தினம் 1970 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினம் என்பது ஒரு விதத்தில் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு நாள். அப்படி பார்க்கிற போது இந்த பூமியை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்பது என்ன? இன்றைக்கு பருவநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது ஒரு புறம் உலகில் அதீதமான புயல், வெள்ளம் போன்றவை, இன்னொரு புறம் மிக கடுமையான வெப்பம். இப்படியாக ஓசோன் மண்டலத்தில் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன், அதன் காரணமாக ஓசோன் மண்டலத்தில் விடக்கூடிய ஓட்டைகள் காரணமாக பூமியினுடைய வெப்பம், அந்த கதிரியக்கம் என்பது கதிர்வீச்சு, அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் நம்மை மிக வேகமாக நேரடியாக தாக்குகின்றன என்ற அடிப்படையில் தான் பூமியினுடைய வெப்ப அளவை குறைப்பது தான் இன்றைக்கு மனிதகுலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடக்கூடிய கழிவுகள் மற்றும் நாம் வீட்டு உபயோகப் பொருள்களிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு மாபெரும் வெப்பங்கள், இது எல்லாவற்றையுமே நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, குறைப்பது என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இன்னொன்று காற்று மாசு, தண்ணீர் மாசு போன்றவை. நாம் பயன்படுத்துகிற பொருள்கள், நம்முடைய வாழ்க்கை முறையின் காரணமாக காற்று மிக வேகமாக மாசடைந்து வருகிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காற்று மாசோடு சேர்ந்து அந்த நீர்நிலை மாசுகள் இருக்கின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, உயிரினங்களினுடைய சமநிலை என்பது வெகு வேகமாக குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். நிறைய அரிய வகை உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. இது எல்லாவற்றையும் எப்படி தடுப்பது என்பது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அல்லது எலக்ட்ரானிக் கழிவுகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி முறையில் நாம் மீண்டும் பயன்படுத்துவது, எலக்ட்ரானிக் கழிவுகளை கூடுமான வரை குறைப்பது போன்றவை மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றன. காடுகளை வளர்ப்பது, மரம் வளர்ப்பது போன்றவற்றின் மூலமாக காற்று மாசினை நாம் ஓரளவிற்கு தடுக்கலாம் என்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது. நிறைய மரம் நடும் இயக்கங்கள் எல்லாம் கூட நடத்தப்படுகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள் மற்றும் காற்று மாசினை கட்டுப்படுத்துவது, நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மற்றும் வாகன போக்குவரத்தை எப்படி மாசில்லாத ஒரு வழியில் கொண்டு செலுத்துவது, இப்படி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எப்படி பார்த்தாலும் நாம் இந்த போராட்டத்தை, இந்த பூமியை காப்பாற்றுகிற ஒரு போராட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுகிற, அவர்களுக்கு இந்த பூமியை ஒரு ஆரோக்கியமான பூமியாக விட்டு செல்வதற்கான போராட்டமாக பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த வேர்ல்டு எர்த் டே, இந்த உலக பூமி தினம் என்பது நம்முடைய சுற்றுச்சூழல் சார்ந்த பொறுப்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த பொறுப்புகளை நாம் இயன்ற வரைக்கும் நிறைவேற்றுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமா? உயிரினங்களுக்கெல்லாம் இந்த உலகம் சொந்தம் இல்லையா? இந்த மனிதர்கள் அட்டகாசம் செய்கிறார்கள், இந்த உலகத்தையே தன்னுடையது என்று கருதுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ஒன்று உண்டு. மனிதர்களுக்கு மட்டும் என்று கூட சொல்லிவிட முடியாது. மனிதர்களிலேயும் ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற உரிமை பல இடங்களில், பல நாடுகளில் குழந்தைகளுக்கு இல்லை. இதை பற்றிய சிந்தனை ஐக்கிய நாடுகள் அவையிலேயே ஒரு முறை வந்தது. குழந்தைகளுக்கான உரிமைகளை நாம் சரியாக கொடுத்திருக்கிறோமா? குழந்தைகள் வளர்வதற்கு போதுமான வாய்ப்பு, வசதிகளை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறோமா? குழந்தைகள் கற்றுத் தேர்வதற்கான நூல்களை படைத்திருக்கிறோமா என்கிற கேள்விகள் எழுந்தன. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், குழந்தைகளுக்கு தேவையான நூல்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. குழந்தைகளுக்கான உலகம் மிகச் சுருங்கியதாக இருக்கிறது.
இதனையெல்லாம் கருத்திலே கொண்டு 1989 ஆண்டு டிசம்பர் மாதம் கூடிய ஐக்கிய நாடுகள் அவை புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றியது, குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் என்று அதற்கு பெயர். அதிலே 4 விதமான உரிமைகள் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஒன்று வாழ்கிற உரிமை, இன்னொன்று வளர்கிற உரிமை, மூன்றாவது பாதுகாப்பு உரிமை, நான்காவது பங்கேற்பு உரிமை என்று 4 உரிமைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையொப்பமிட்டிருக்கிறது. சரியாக சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே இதற்கான விதிகள் இருக்கின்றன. நாம் பின்பற்றவில்லை என்பது வேறு. இந்திய அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுகிறது என்றால், 14 வயது வரையில் எல்லோருக்கும் கல்வி கற்கும் உரிமை வேண்டும், எல்லோருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் பணம் வாங்கி கொண்டுதான் என்று இல்லை, எல்லா குழந்தைகளையும் அரசு பயிற்றுவிக்க வேண்டும். 14 வயதுக்கு பிறகு வேண்டுமானால் அவர்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுவரையில் அந்த உரிமை வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு உரிமையையும் இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிறது. அது என்ன என்றால், அதே 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேலை செய்வது என்பது கூடாது. அவர்களை அந்த குழந்தை தொழிலாளர்களாக ஆக்குவதை சட்டம் அனுமதிக்க மறுக்கிறது. ஒன்று படித்தாக வேண்டும் என்று சொல்லுகிறது, இன்னொன்று அவர்களை அந்த சின்ன வயதில் தொழிலாளர்களாக ஆக்கக்கூடாது என்கிறது. இவையெல்லாம் இன்றைக்கும் சட்டத்தில் இருக்கின்றன, நடைமுறையில் இருக்கின்றனவா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரியாக சொன்னால், ஒருவர் சொன்னார், ஒரு 10 வயது குழந்தை வேலை செய்வதை பார்த்தால் அந்த குழந்தையின் பெற்றோர்களின் மீது நமக்கு கோபம் வர வேண்டும். 80 வயது பெரியவர் வேலை செய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகள் மீது நமக்கு கோபம் வர வேண்டும் என்று ஒருவர் சொன்னார். எனவே பிள்ளைகளுக்கான உரிமை, இந்த 4 உரிமைகளையும் மறுபடியும் பாருங்கள். வாழ்கிற உரிமை இருக்கிறது, வளர்கிற உரிமை, பாதுகாப்பு உரிமை இருக்கிறது, பங்கேற்கிற உரிமை. இந்த பங்கேற்பு உரிமை என்றால் என்ன? எந்த ஒன்றிலும் தான் கலந்து கொள்வதா இல்லையா என்று தீர்மானிக்கிற உரிமை குழந்தைக்கு இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ரைட் டு சே நோ என்று சொல்லுவார்கள். இல்லை என்று சொல்லுகிற உரிமை, எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லுகிற உரிமையை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? பலரும் கேட்பார்கள். நீங்கள் அப்படி குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்தால் படிப்பதற்கும் பள்ளிக்கூடத்துக்கும் போ என்றால் போக முடியாது, நோ என்று தான் சொல்லுவார்கள். இந்த குழந்தைகளும் சமூகமும் கெட்டுப்போய் விடாதா என்பார்கள். அந்த பள்ளிக்கூடம் அவர்கள் விரும்புகிற இடமாக மாற்றப்பட வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது நாம் பார்த்திருக்கிறோம் பல நேரங்களில் வீட்டிலிருந்து, அப்போதெல்லாம் அப்படித்தான், இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா? அன்றைக்கு எப்படி என்றால், ஒரு குச்சியை உடைத்து கொண்டு அடித்து கொண்டே பள்ளிக்கூடம் வரைக்கும் அவன் அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போனதற்கு பிறகு அங்கே இருக்கிற ஆசிரியர் சொல்லுவார், விட்டுருங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த பிள்ளைக்கு படிப்பின் மீது ஒரு அன்பும் காதலும் வருமா? படிப்பு என்பதை அதைத்தான் மாண்டிசோரி அம்மையார் என்பவர் படிப்பை விளையாட்டாக சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார். எந்த பிள்ளையும் விளையாட மறுக்காது. விளையாட்டின் வடிவத்திலேயே கல்வியும் சொல்லப்படுமானால் கல்வியையும் மறுக்காது. கல்வியின் தேவையை, கல்வியை அது விரும்புகிற விதமாக சொல்லுகிற முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே குழந்தைகளுக்கான உரிமைகள் சட்டங்களாக இயற்றப்பட்டிருக்கின்றன. பிறகு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக 2012ஆம் ஆண்டு இந்தியாவிலே போக்சோ என்று ஒரு சட்டம் வந்தது. அதாவது பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்குகிறவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கிற சட்டம். அதுவும் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்றால் அப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். எனவே இவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு எல்லா நாடுகளிலும் குழந்தைகளுக்கும் சில உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் அவையின் தீர்மானத்தின் மூலம் நாம் உணரலாம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது? 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது? பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது? இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது? இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.